வணக்கம் நண்பர்களே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தவிர்க்கவே கூடாதுன்னு பல ஆய்வு அறிக்கைகள் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில் நிறைய நேரம் அவசர அவசரமாக போகிறாங்க, அவசர அவசரமாக வாழ்கிறாங்க. ஸோ அதனால் காலை உணவை பெரும்பாலும் தவிர்த்துடுறாங்க. இது நடக்கக்கூடாது. ஏன்னா காலையில் தான் அதிகமான ஒரு எனர்ஜி மனுஷனுக்கு தேவைப்படுது. காலையில் அதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்து அதை பிரேக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு நம்ம அதை பிரேக் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அந்த காலை நேரத்தில் அந்த உடலுக்கும் அந்த மனசுக்கும் நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காலையில் தான் நிறைய திட்டங்களை வகுத்து வச்சுருக்குறோம். நம்ம இந்த காலையில் இந்த வேலை பார்க்கணும், அதை பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கெல்லாம் எனர்ஜி கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கு எல்லாம் எனர்ஜி தேவைப்படுதுங்கப்போ பெட்ரோல் எங்கேருந்து வரும்? இந்த காலை உணவுலேருந்து தான் வருது. இந்த காலை உணவு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக உணவாக எடுத்துக்கிடணும். ஏன்னா இப்போ காலையில் வேலை செய்கிற நேரத்தை பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to 1 மணி வரை இதுதான் அந்த டைமு. அந்த ஹை பீக் டைமில் தான் மக்கள் எல்லோருமே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த வேலையை முடிச்சிடணும். அதுக்கு நிறைய உடல் உழைப்பு தேவைப்படுது, மன உழைப்பு தேவைப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த உணவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறாங்க நிறைய பேர். நர்ஸுகளாக இருக்கட்டும், இல்லை உதவியாளர்கள், பணியாளர்கள், பெரிய மருத்துவர்கள், யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேஷண்ட்ஸ் நோயாளிகளை சந்திக்கிறாங்க. அந்த நோயாளிகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? நோய் தொற்றிய வைரஸ் அட்டாக் ஆனால் நிறைய மனிதர்கள் வராங்க அங்கே. ஸோ இதனாலேயே நம்ம என்ன செய்கிறோம்? முகக்கவசம் அது இதுன்னு அணிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் நம்ம அவங்க முன்னாடி போய் நின்று நம்ம மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய் தாக்கத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மருத்துவத்துறையில் இருக்கவங்க கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி மருத்துவத்துறை, எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காலை உணவு மஸ்ட்டு. நிறைய பேர் வெறும் டீ, ஒரு பன்னு, பிஸ்கட்டு இதை மட்டும் சாப்பிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. காலை உணவு ரொம்ப ஆரோக்கியமானதும் அழகாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக நம்மளுடைய பழங்கால உணவு முறையான பழைய கஞ்சி, பழைய சாதம் இதை கூட சாப்பிட்டா போதுங்க. இதில் இது ஒரு ப்ரோபயாட்டிக் உணவு. இந்த பழைய கஞ்சி, வெங்காயம், ஊறுகாய் இந்த மாதிரி சாப்பிட்டா கூட உடலுக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் ஏதோ ஒன்று காலையில் நம்ம ஏதாவது ஒரு உணவு கண்டிப்பாக சாப்பிடணும். வாழைப்பழம், மொச்சை, பயிர் வகைகள், கீரை எதுனாலும் நம்ம சாப்பிடலாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்